சங்கம் தியக்த்வா ஆத்மசுத்தி. இது பகவத்கீதையில் இந்த யோகிகளெல்லாம் கர்மம் செய்கிறாங்க. எதுக்கு? தங்களோட சித்த சுத்தி. தேவாரம் என்ன? முத்தினரி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனி பக்தினரி அறிவித்து பல வினைகள் பாரும் பண்ணும் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன கருளியவார் ஆர்வருவாரச்சோ. பெரிய மான்கள்லாம் சொல்கிறாங்க, நீ செய்கிற அத்தனை சாதனையும் உண்ட இதயத்தை தூய்மைப்படுத்தும். அப்போ நான் இன்றைய தலையங்கம் சித்த சுத்தி. நீங்கள் தான் வாக்கணும். இது யார் பர்சனல் இல்லை, உங்களோட சொந்த நீங்கள் ஆட்டுலியம் எல்லாம் செய்யுங்கோ, அது இல்லை. ஆனால் யாரையும் பாயிண்ட் பண்ண வேணும் இல்லை. ஆனால் விளங்கி கொள்ளும் இல்லையோ. என்னட்ட ஒரு நண்பர் வந்து சொன்னார், செஞ்ச பேர், நீ செய்திருந்தா நீ கோவப்பட வேண்டியதே இல்லை. உண்மை, நீ செய்தாய். செய்யலாட்டியும் கோவப்பட வேண்டியது இல்லை. நீ செய்யலையே, அவன் முழிச்சுறான். அது அப்படி தான். அப்போ நீ செய்யலைண்டா உன் மனதை பாதிக்காது. நீ செய்தா இல்லையோ ஏன் பாதிக்கணும்? கொஞ்சம் செய்தாய். அவசரையா பெரிய ஏண்டா நான் 5 வருஷம் பிடிச்சி எனக்கு என்ன அந்த ப்ளஸ் மைனஸ் லெசன் லேர்ன்ட் அது டைரி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமும் எழுதுறேன். இந்த இதெல்லாம் பார்த்து என்னடா எந்த இடத்துலேருந்து நம்மளோட அசிங்கங்கள் எந்த பிறவிலேருந்து வருதுன்னு தெரியாது. அப்போ உங்களுக்கு எச்சரிக்கை என்ன சொல்கிறேன்டா, நீங்கள் சாதனை செய்யுங்க. அது என்ன சொல்கிறான்? பேய் காட்டுறான். ஒரு நான் பேய் காட்டாதாங்க. யாருக்கு? எனக்கும் காட்ட முடியாது, இறைவனுக்கும் காட்ட முடியாது. யாருக்கு நீ காட்டுறாய்? உனக்கு. அப்போ இந்த உடம்பு விழும். அதான் முந்த நாள் யார்கிட்ட சொன்னேன், என்னோட லெக்சர் அடிச்சு கொண்டு தான் நான் செஞ்ச பேர் உண்ட தலைக்குள்ளே என்ன இருக்குது? இப்போ நீ என்னோட சொல்கிறா இல்லையோ, இப்போ இந்த உடம்பு விடும், அதுக்குள்ளே இருக்கிற சூக்ஷ்ம சரீரம் தான் போய் பிறக்க போகுது. உனக்கு மனித பிறவே கிடைக்காது. என்னோட தலைக்குள்ளே இருக்குது ஒரு மனிதத்தன்மைக்கு இல்லை. அப்போ காம குரோத லோப மோக மத மாச்சர் காமண்ட வீணான தவறான ஆசைகள். இப்போ நாங்கள்லாம் என்ன ஆசை? அது சுபைச்சா. எங்களுக்கு ஆசை இருக்குது. எதுக்கு? ஆடு. அப்புறம் மூக்ஷுத்வா என்ன ராமனா, அதுக்கு விளக்கம் என்ன? பேர்னிங் டிசைர். சாதாரண ஆசை இல்லை. நெருப்பில் காலை வச்சா நீ தரைக்க மாதிரி இருக்கணும், அது ஆசை இல்லையோ. ஆகவே காம எனக்குள்ள உன்னையும் கெடுத்து மற்றவரையும் கெடுக்கிற ஆசைகளெல்லாம் இல்லை, அது காமம். குரோதம்னா கோவம். உங்களுக்கு பாருங்கள், ஒரு அம்மா, அவர் நோய் உண்டு ரெண்டா ஆர்த்ரைட்டிஸ் முழங்கால். அப்போ அந்த டாக்டர் சொன்னார், நீ யார்கிட்ட ஏதாவது அதுன்னா எனக்கு 2 பேரை மன்னிக்க முடியாது. அவர் குடும்பத்தில் ஒரு ஆள் இல்லை. அப்போ அது இருக்கும் வரை இந்த கால் சரி வராது. அப்போ நீ அதை சரி பண்ணு சரியாக போயிட்டு கொஞ்சம் காலம் பிடிச்சிது. நோய் எங்கே இருக்குது? அது ஒரு லிஸ்ட்டே இருக்குது. எந்த கெட்ட எண்ணங்களால் என்ன நோய் வரும் வேண்டி இருக்குது. ஏசு வேற கேட்டால் ஒரு நோய் இல்லைண்டா, காரணம் வேண்டாம். நீ செய்கிறாட்டிலாம் இருக்குங்க, இங்கே ஒட்டும் இல்லை. எல்லோரும் என்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராது. மகேசன் அடனா சொன்னேன், இந்த குடும்பம் சூளை இருத்தல் சுற்றத்துக்கு அழகு. நான் துறவி ஆதரவாக வைக்கும். ஆனால் அண்ணனுக்கு தம்பிக்கு அண்ணன், நான் இல்லை எல்லோரையும் நான் பேர் கொடுத்தான். அப்புறம் என்னடா அதை இறைவன் கொடுத்த ரிலேஷன்ஷிப். என்ன ரிலேஷன்ஷிப்? உறவு. அதை நீ ஒன்றும் செய்ய முடியாது. அம்மா மாற்ற போகிறேன், அப்பா மாற்ற போகிறேன், எப்படி மாற்ற போகிறேன்? ஸோ என்ன சொல்ல வரேன்டா, இப்போ ஜூன் மாதத்தில் 14ஆம் தேதியில் எல்லாம் குடும்பத்தை வரவங்க வருவாங்க, அங்கே விடுவாங்க, கெட்டுக்கதை இல்லை. இந்த அழகான இடத்துல இல்லை அவங்க 4 நல்ல வார்த்தையாவது கேட்டுட்டு போட்டு ஒரு 3 வயதுக்கு மனுஷன் தான் உடம்பு கொண்டேன். அங்கே சர்ச்சுக்கு முன்னுக்கு நம்மளோட ஆக்களை கொஞ்சம் பேர் வந்தாங்க. என்ன மனுஷன் நல்லா இருந்தது. நான் எனக்கே வந்து பார்த்தேன். என்ன சொல்ல வரேன்டா, சித்த சுத்தி. இந்த சித்த சுத்தி சாரணம் நடக்காது.
நான் சொல்லி நீ உங்களை திருத்த போவில்லை யாரு நோ திருத்த மாட்டேன். நான் பார்த்த 35 வருஷமே நாங்கள் சாதனை செய்வோம். எத்தனை வருஷம்? 3 நிமிஷத்தில் கொண்டு சாதனை முடிஞ்சிருக்கணும். ஏன் ஆத்மீயானதுக்கு என்ன இருக்குது? 35 வருஷம் சாதனை பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்? புல்லுவடி கொண்டிருக்கேன். வெண்ணியில் வரேன். இந்த ஆசிரமம் நிறைய பேர் நான் பார்த்து கலைச்சி கொஞ்சம் பேர் போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் சூசைட் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. இல்லை அதில் விரல் விட்டக்கூடிய கொஞ்சம் பேர் அந்த இடத்த அடைஞ்சாங்க. அப்போ நான் இதை சொல்ல வேண்டியிருக்கு என்னென்னா, இவ்வளோ காலஞ்சி இதை சொல்லலை, இது வரல. நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, எடுக்காட்டி உங்களோட வேலையை பாருங்க. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்டா, ஐ எம் ரைட், நான் கும்பிட்றேன், கடவுள் கும்பிட்றேன், சாதனை செய்கிறேன், நம்ம எல்லாம் நினைக்கிறோம். ஆனால் உண்ட வாயிலிருந்து வார்த்தை ஒன்று வரும், அது மற்றவங்களோட மனதை புண்படுத்தும். பாருங்க, இது பெரிய பாவம். பகவத்கீதையில் 4 தவம் இருக்குது. இந்த கண்ணனை திறந்துடையா, இது 17ஆம் அத்தியாயத்தில் அதை கட்டாயம் படிக்கும். நீங்கள் இதை இதயத்தில் வச்சுக்கணும். இது எப்படி உங்களோட இதய சுத்திக்கு, சித்த சுத்திக்கு கண்ணாடியெலாம் ஒன்றும் தெரிய மாட்டேன். தேங்க்யூ. 17ஆவது அத்தியாயம் இதில் தபஸ் அனுத்வேக கரம் வாக்கியம் விடாமனே அதை பார்ப்போம். அப்போ அந்த தவம் என்னென்னா, உடலால் செய்கிற தவம், வார்த்தையால் செய்கிற தவம், மனதால் செய்கிற தவம். அது 3 தவம் இருக்குது. அதை நீங்கள் இதை அதில் முதலாவது உடலால், அதே நம்ம செய்கிறோம் இல்லையா, அனுத்வேகரமாக 17, 15. இப்போ 15, 16, 17, 17, 15 இந்த வந்துடுறேன். 3 வித தபஸு. ஆனால் சொல்லுங்கள் ஏண்டா மேசர நான் இன்றைக்கி ஃபோன் அடி சொல்லி கொடுக்குறேன். 75 6க்கு 85, உங்களோட அண்ணாவுக்கு 85, 10 வயது மூப்பு, சரியா? அப்போ எங்களோட ரத்தமா சாமிஜிக்கு 84 வயது. இப்போ நான் எங்கள் சோதனை கேட்டேன், என்ன பற்றி சொல்லப்பா, ஒரு ஹார்ட் அட்டாக் போதும், மற்றவங்களும் சொல்ல முடியாது. இளைஞனுக்கு ஹார்ட் அட்டாக்கும் அது வேறு விஷயம். ஆனால் இங்கே வாரது சாரானம், சரிதானே? அப்போ நீங்கள் நம்மளை ஒரு குறையும் இந்த மாதிரி விட்டு போய் சொல்ல முடியாது. அதுக்காக தான் சொல்கிறேன். ஆமாம், கிளியர்? எஸ். 3 விஷயம் தப்பு. என்ன? முதலாவது தேவத்விஜ குரு பிராக்ஞ பூஜனம் சௌச்சம் ஆர்ஜவம் பிரம்மச்சரியம் அஹிம்சாச்ச சாரீரம் தப உச்சத்தை. கவனமாக இதயத்தில் பதிச்சு கொள்ளுங்க. 3 தவம் தான் கண்ணன் சொல்கிறான். அதில் முதலாவது தவம் உடலால் செய்கிற தவம். தேவர் தேவர்னா உங்களோட இஷ்ட தெய்வம். ஓகே. பிராமணர்கள் நல்லவங்களாம் இருக்கிறாங்க. அதாவது இதெல்லாம் வருது. ஈவன் திருக்குறளில் இதெல்லாம் நல்ல குணவான்கள், குணவந்தா, அவங்கெல்லாம் பிராமணர். குருமார், எஸ். ஞானிகள், ஆயுளை போற்றுவதும், நீ என்ன உன்னை பொறாம தான் வரும், ஆனால் நீயே செய், அவங்கள போற்று. அடுத்தது தூய்மை. போற்றனக்குள்ளே நீ அவங்களுக்கு பழகி விடுப்பாய், அவங்கள கும்பிடுவாய், இதெல்லாம் செய்வாய். போற்றுறதுக்குள்ளே வந்துட்டு தூய்மையும், உடல் தூய்மை, நில தூய்மை, நேர்மையும், பிரம்மச்சரியம் அஹிம்சையும் தேகத்தால் செய்யப்படும் தவம் எனப்படுது. ஓகே. 2வது இதுதான் வெரி டேஞ்சரஸ். என்னண்டா இது சொல்லுவாங்க, எலும்பு இல்லாத நாக்கால் என்ன சொல்லலாம், அதுலேருந்து வாயடக்கம், வார்த்தையை அளந்து பேசு. ஆங்கிலத்தில் அற்புதம். டேஸ்ட் யுவர் வேர்ட்ஸ் பிஃபோர் யூ ஸ்பிட் இட் அவுட். ஒரு வார்த்தை வருது, இதில் இந்த வார்த்தையாக நான் சொல்ல போகிறேன், இதால் என்ன பலன், யார் பாதிக்க போடுறா, இல்லை அதை யோசிச்சு. என்ன சொல்கிறார்? அனுத்வேகரம் வாக்கியம் சத்தியம் பிரியம் சேயத், பிரியம் இதம் சேயத், சுவாத்தியாய தபனம் சுவாத்தியாயசனம் சைவ வாங்மயம் தப உச்சது. துன்புறுத்தாத கவனகம். இந்த உலகத்தில் இந்த வாயாலான் மடுவோ தங்கட மடுவோ கிண்டி நிற்கான். இவ்வளோ எச்சரிக்கை. என்னடா நீ நினைக்கிறான் மனது எல்லாம் நல்ல நான் கடவுளை கும்பிட்டு ஒன்றும் வராது. இந்த டெவில் இருக்கான் உள்ளுக்கு. அது சரியான முறையில் சாதனை. நீ ஜபம் செய்தா, தியானம் செய்தெல்லாம் செய்த, ஆனால் இந்த மனதில் தூய்மை இல்லை. ஆனபடி அந்த வார்த்தை நீ சொல்கிற வார்த்தை மற்றவங்க மனத்தை புண்படுத்தக்கூடாது.
நான் இன்றைக்கு கூட நானும் சுதர்சனும் ஏன் நீ செய்கிறது அற்புதத்தை செய், நாங்கள் எந்த பாத்திரமிருந்து செய்ய மாட்டோம். சரிதானே? வாய்மையும் இனிமையும் நலனும் கூடிய வார்த்தை. வாய்மைண்டா உண்மை, மற்றது இனிமை, மற்றது நலன். நீ சொல்கிற வார்த்தை ஒரு பாட்டிகிட்ட ஒரு பேத்தி வந்து சொன்னா, பாட்டி நான் ஒரு விஷயத்தை சொல்லுவா சொன்னான். இல்லை, நீ சொல்கிறது உண்மையா? அது நான் ஐ நாட் ஷுவர். அப்போ இது சொல்கிறதுல பிரிவினை இருக்கா? இல்லை, ரெண்டு நீ பாட்டா. அப்போ நீ எதுக்கு சொல்லணும்? சொல்லாத. அப்படி அதை பாருங்கள், ஒரு வயது மூத்த சொல்கிறார், நீ சொல்கிற உண்மையானு தெரியாது, ஒரு பிரிவினை இல்லை, எதுக்கு வாயை திறக்க போகிறாய்? அப்போ என்ன எங்கிட்ட காதை எங்க எடுக்க போகிறாய்? இதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லணும். அந்த ரிஷிகேஷ் பக்கத்தில் ஒரு மகான் இருந்தார். அவர் 2 குண்டலம் பெரிய மணி ராதே ராணி ஒன்று மணி அடிச்சு விடுவார். இப்படி ஆட்டினோன்னா அவர் காதலுக்கு மற்ற சொல்லக்கூடாது. ஆனால் உண்மையிலே உள்ளுக்கு அவர் ராதாவோட பக்தர். இப்படியெல்லாம் பரப்பினோடனே ராதே ராணி எல்லாம் சொல்லுவானோ, என்ன ட்ரிக்கண்டு பார்த்தீங்களா? அவன் நினச்சானே நான் சொன்ன இவருக்கு இருட்டே தான் அலையாயிருண்டு அவங்களோட. ஸோ இப்போ நீ வாய் திறக்குள்ள மற்றவங்கள மனத்தை புண்படுத்துமா? அடுத்தது உண்மையா? அடுத்தது இனிமையா? அடுத்தது பிரியோசனமா? இல்லாட்டி மற்றும் வேத மோதலைன்னா ஞான பின்ன படித்தோம் பகவத்தியில். இது வாங்மயம் தப்ப உச்சது வார்க்கால் செய்தும் தவம். நீங்கள் ஒருவரும் செய்யலை, நான் நீங்கள் என்ன சொல்ல போகிறோம்? ஏன்னா இவ்வளோ தூரம் நான் தவறுது. எஸ், என்ன நடக்கும்? கொண்டு வா கொன்றுவா, ஒரு வார்த்தை. சிலப்பதிகாரம் வந்து ஒரு வார்த்தையில் இருந்தது. அப்போ நீ நினைக்காத, நீ சொல்கிற ஒரு வார்த்தை எங்கெல்லாம் போய் எங்கெல்லாம் முடியுமாண்டு. அவள் திரௌபதி அவன் சடுக்கிறான், தண்ணி இருக்கிற இடத்துல நனைஞ்சு போயிடுறான், தண்ணி இல்லாத தண்ணி போல இருக்கக்குள்ள துணியை தூக்கிட்டு போகிறான். அவள் திரௌபதி என்ன, குருடண்ட மகன், அந்தாக்க புத்திர அந்த யோகா அப்படி சொல்லிவிட்டார். அவ தர்மபுத்திர இழுத்து சொன்னால், புத்தி கட்டவளை, என்ன நீ யாருக்கு என்ன சொல்கிற? மகாபாரதம் நடந்தால் தானே ஒரு வார்த்தை நம்மனா. இப்போ உங்களுக்கு ஏன் இதை சொல்கிறேன்டா, உங்களுக்கு தெரியாது என்ன நடக்கண்டு. எங்கேயோ எத்தனையோ பிறவில கொண்டு விட்டுருவோம் ஒன்று, அதுவும் பெரியவங்கள இல்லை. அடுத்தது இது வாக்குமயமான தபஸ். அடுத்தது மனப்பிரசாத சௌமியத்துவம், மௌனம் ஆத்ம வினிகிரகா, பாவ சம்சுத்திரித்யேவ தபோ மானசமுச்சது. மன அமைதி. நான் அவனுக்கு என்ன வந்தேன் அன்றைக்கு, எது தவ முடி வந்தது? சந்தோஷம். என்ன வேணும்? நெருங்கிடு கல்புரிட் இல்லையோ? இன்னும் சாதாரண வராது இல்லை. என்னது மகிழ்ச்சியும் திருப்தியும் அது நீ தவம் செய்ததுக்குள்ளே வச்சு கொண்டாதான் விளையாடி ஒவ்வொரு நிமிஷமும் காலை வாரி விடும். அதுபோல் இது என்னது, மன அமைதி ஒரு தவம். இந்த மனதை இப்போ நான் அது என்னது மன அமைதி, ஒரு வீடியோ நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். மன அமைதி சாதாரண வராது, அது அவ்வளோ தவம் செய்யணும். இது தவம். மனத்தை முடியுங்கோ அமைதியாக வைத்திருப்பது. அப்போ தவம் மன அமைதியாக இருக்காது. அப்போ நீ எவ்வளோ செய்ய வேண்டியிருக்கும் நம்ம அமைதியாக வைக்க. அன்புடைமை, அன்பின் வழியது உயிர்நிலை. அப்போ என்ன நினைக்கிறீங்கன்னா, இதில் ஒரு ஜோக் என்னென்னா, நான் பார்த்து களைச்சி போனேன். வாட் இஸ் ராங் வித் தஸ்? நாங்கள் போய் சொல்கிறல களவு எடுக்க, இதை நான் ஆயிரங்கள் கேட்டு திரும்ப சொல்லி கொண்டிருக்கேன். நாங்கள் போய் சொல்கிறல களவு எடுக்கிறல, எங்களோட குடும்பத்தை ஒழுங்காக பார்த்துக்கொள்கிறோம், நாங்களோட கடமையை செய்கிறோம், நாங்கள் என் கோயிலுக்கு போகணும், உங்கள்கிட்ட எம்பரணும் அப்படி கேட்டாங்க. என்ன அர்த்தம்? அப்பா அதில் அன்பு இருக்கோ? அவ்வளோ கம்மண்டு சொல்கிறோம், வரட்டு கௌரவம், நான் என்ன அகங்காரம் பாருங்க, நான் சரி நீ தவறு. எஸ், அந்த கதையும் சொல்லணும். துரோணாச்சாரியர் தெரியும், இவன் தர்மரும்
விவரங்களும் இல்லை துரியோதனம். அதை அவன்கிட்ட படிப்பெல்லாம் முடிய போகுது கிட்டத்தட்ட. அவர் எல்லாருக்கும் 2 பேரை பற்றிய உண்மையை காட்டுறதுக்காக துரியோதனோட சொன்னார், துரியோதனா இந்த ஊரில் ஒரு நல்ல ஆளை ஒன்றை பிடிச்சிடுவான் நல்ல மனுஷன் உள்ள. அவன் போயிட்டு பின்னரம் வந்தான், குருநாதா இந்த ஊரில் ஒருவர் இல்லை என்ன தவிர, ஊரில் நல்லவன் ஒருவரும் இல்லை என்ன தவிர. அப்போ அவன் இஞ்சேரின்னுட்டு தர்மபுத்தரை கூப்பிட்டு இல்லை நீ ஒரு கெட்டவனை பிடிச்சிட்டு வான் நம்மட. அவர் போய் மாலையாகுது, இருட்டுப்படுது, எல்லாரும் காத்து கொண்டிருக்க ஆளுக்கு அலைச்சு உளுந்து வாரார். குருநாதா காலை விழுந்தா, குருநாதா உங்களோட கட்டளையை நான் நிறைவேற்ற முடியவில்லை குருநாதான்னு. என்ன ஏன் முடியலை? இந்த ஊரில் ஒரு கட்டவனுங்கிற என்ன தவிர அண்ணனும் முடியுங்கோ தம்பியும் ஒரே குடும்பம். ஒருவன் சொல்கிறான் ஒரு நல்ல வரும் இஞ்சல், இவன் சொல்கிறான் ஒரு கட்ட வரும் இல்லைன்னு. அது அப்படி ஆஹா திருஷ்டிம் ஞானமயம் கிருத்தம் குருநான் மேக் சென்ஸ். அப்போ நீ கீழே வாங்க, முதல் படியே நம்ம எடுக்கலன்னு சொல்லுது இல்லையோ அப்பா, முதல் படியே எடுக்கல. அதில் முதல்ல பாருங்கள், நம்ம டாக்டர் குனிய மாட்டாங்க, நான் அந்த மணி எனக்கு கும்பிடல. அதில் என்ன இருக்குது பார்க்க, இதுக்கு மேலே அதிகாரம் என்ன அத்தாரிட்டி என்ன சொல்கிறாங்க, அதிகாரம் இது பகவத்கீதை. அதில் என்ன சொல்லுது? முதலாவது என்னது? உடம்பால் செய்கிற தவிர்த்த அமைச்சே இல்லை, அவனுக்கு பணிவே இல்லையே. தேவர் பிராமணர் குருமார் ஞானிகள் ஆகியோரை போற்றுவதும், போற்றதை வீடு அவங்கள காலை வாரி ஃபேஸ்புக்கிலையும் போட்டு போலி சாமியார் அங்கே ஒரு வெளியே கொண்டு வந்தேன் கொஞ்ச நாளாக தம்பிலேருந்து. இன்னும் இதை செய்தாலும் குற்றம் கண்டுபிடிப்பான். என்ன சொல்கிறேன்டா அப்போ எனக்கு பாவம் பெறுமாறு ஆகும் கட்டாயம் பெறும். ஆனால் உண்டு, நீ எல்லாரும் நீ உண்மையான பக்தனாக இருந்தால் நீ செய்கிற அட்டுவிலி அவங்க சொல்கிறதெல்லாம் உண்ட பாவம் அவங்கள்ட்ட போகும். இது இருக்குது இதில் என்ன புத்தகத்தில் இருக்குது இப்போ நான் படிக்க தத்துவத்தில் இருக்குது. அதாவது ஒரு ஞானிகிற பாவ புண்ணியம் எங்கே போகும்? அவனுக்கு தொண்டு செய்கிறவங்களுக்கும் அவனுக்கு புண்ணியம் போகும், அவனுக்கு காலை வாடுறவங்களுக்கு குறை சொல்கிறவங்களுக்கும் அவன்கிட்ட பாவம் போகும். ஃப்ரீ. அப்போ சந்தோஷப்படணும். எனக்கு நடந்து நான் உண்மையை சொல்கிறேன். என்ன இந்த பக்கத்தில் எனக்கு தெரியும் வந்தான் அழினான் இந்த பக்கத்து ரூம். அவன் மொட்டைக்கொடி அவங்களையும் அவன் சொல்லி இங்கிலீஷில் டபுள் எம்ஏ அவன். அப்போ தெரியும் நான் ஒவ்வொரு வேர்டும் அது கிடைச்ச ஒரு கொப்பி நம்ம காட்டணும் என்ன எழுதியிருக்கான். அவன் எல்லாருக்கும் அனுப்பியவங்களுக்கு குண்ணா இருக்கும் அனுப்பிட்டுவாங்க. அவர் பார்த்து போட்டு சொல்லி போகிறான். என்ன அவருக்கு நல்லா தெரியும் நான் ஓடு ஒரு டூட்டு கண்டு உங்களுக்கு தெரியும். அவன் பிடிச்சி அப்படி போய் நிச்சயம் பாரு என்ன நிச்சயம் எனக்கு கொப்பி வந்தானே பாரு எப்படி இருக்கான்னு சொன்னேன். அவர் வந்து கண் கலைங்க நிற்றாங்க என் டூட்டு நீ என்ன சொல்லுவாடுன்னு அந்த லெட்டர் பார்த்து நான் சொல்கிறேன். என் எல்லா பாவமும் இல்லை முழுதும் போயிட்டு. ஏன்னா நான் பக்தன் தானே, என் பெருமாட்டு திருநாமத்தை எடுக்கிறேன். அவனுடைய அப்பா என்ன ஆனந்தம், என்ன புண்ணியம் செய்கிறோம் தெரியும் இந்த பாவமெல்லாம் போகிறது. அவன் சரி போட்டு நீ ஒரு பட்ட ஸ்ட்ரேஞ்ச் மேன் நீ ஆர்டர் போயிட்டானா இல்லை. அவன் அப்படி எழுதி என்ன நடந்தது ஒன்று நடக்கலை. நான் அதை ஒன்றை கூட சுவாமி கிருஷ்ணாஜி மகாராஜ் அந்த பெரிய மகான் இப்படி அவனு எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க கிழிச்சு போட்டு தண்டை கையெழுத்தே வைக்கிறதுக்கே கோழை ஒருவன்ட லெட்ரு நான் படிக்கிறேன். என்ன முட்டை கடித வேண்டா 6 பேர் இருக்காரு. தண்டை பேர் எழுதுறதுக்கே அந்த கோழை லெட்டர் நான் படிக்கிறோம் கிழிச்சு போட்டார். விளங்காப்பா என்ன எவ்வளோ வரேன்டா ஒருவன் அடித்தான் ஒருவன் கொல்ல வந்தான் நம்மளை ஒன்றும் ஏன் அது அந்த பேபி சோல் ஓகே. நான் முதலே படித்து வச்சுருக்கேன். அந்த குருநாதர் சுவாமி சிவானந்தமார் எழுதியிருக்கார். இவங்களெல்லாம் உடம்பில் அவங்க பெரியாக்கள் சுரவிகள் சாதனை செய்கிறோன்னு சொல்கிறாங்க ஒழிய ஒன்றும் செய்யலை. ஏனெண்டா இருதயம் இப்போவும் அந்த வாய்க்குள்ளால் எங்கே இந்த அசிங்கம் வருதுன்னு சொல்ல முடியாது. எச்சரிக்கை. அவர் என்ன சொல்கிறான்? அப்போ என்ன சொல்கிறான்? இது மனதால் செய்கிற தவம். ஓகேயா? என்னது? மன அமைதி, அன்புடைமை, மௌனம். ஐயா இதே பெரிய ஜோக்கு. மௌனம். அவர் மௌனமாக இருக்கார் சுவாமியார் பேசுகிறல. எங்கே மௌனம்? இங்கே இல்லையோ? இது இல்லை. எங்கே மௌனம்? மனதில்லை. நல்லா இருக்குது. சோர்வடை. அடுத்தது மௌனம், தன்னடக்கம். இப்போ நான் சொல்லி கொண்டு தான் என்ன இந்த வாய் தன்னை
கந்துக மதக்கரியை வசமாய் நடத்தலாம், கரடிவன் புலி வாயையும் கட்டலாம், ஒரு சிங்க முதுகு மேல் கொள்ளலாம், கட்சவி எடுத்து ஆட்டலாம். கட்சவன பாம்பு. வேறொருவல் அறியாமல் உலகத்தில் உலாவலாம், விண்ணவரை ஏவல் கொள்ளலாம், சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறமரிது அரிதருது. அதுதான் நம்ம சொல்லி கொண்டிருக்கேன். நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாம் நான் சாதனை செய்கிறேன், கும்பிட்றேன், இந்த எழுந்து போகிறேன். ஆனால் இந்த இதயத்தில் என்ன இருக்குது? அப்போ அதனுடைய வாக்குள்ள வருது என்னது? சிந்தை. அங்கே மனதில் தூய்மை இல்லை. அவ்வளோ அது நம்ப முடியாமல் இருக்கும். முருகன் நீங்கள் நினைக்கிறீங்க அந்த அவங்க தான் சொன்னாங்க, வாட் இஸ் ராங் இது மேம் ஓடுறேன் சொந்தியம்மா. நான் சொன்னேன் பி குட் சொல்லுங்க, டூ குட். அந்த சுவாமி சிவானந்தர் அவர் எல்லாத்தையும் சேர்த்து 2 வார்த்தைகள் அதில் சோக்ரட்டிஸ் வார சொல்லியிருக்காங்க. இஃப் யூ ஆர் குட் யூ டூ குட், இஃப் யூ டோன்ட் டூ இட் குட் யூ ஆர் நாட் குட். என்ன நீ நல்லவனாக இருந்தா நல்லது செய்வாய், நீ நல்லது செய்யலைண்டா முடி நீ நல்லவன் இல்லை. சிம்பிள் சொல்லி என்ன புரியும். அப்போ நம்ம சாதாரணமாக இருந்தால் இல்லை ஒவ்வொரு வார்த்தையும் அளந்து பேசும். யார்கிட்ட பேசுகிறாய், என்ன பேசுகிறாய், இல்லை யார் இதேத்தை நீ புண்படுத்த போகிறாய், இல்லை நோ. அப்போ இன்னும் நான் சொன்னேன் உனக்குள்ள நீ செய்த அவ்வளோ பாவம் உனக்கு வரப்போ அந்த நபரில் இருந்து எல்லாம். இப்போ இங்கே எல்லோரும் பக்தர்கள் என்னப்பா அது சாதாரண வாரியம் அந்த பெரியம்மா அந்த பரம்பொருளை நாம் எடுக்கிறா இல்லையா. அப்போ நீ அவளோட பொண்ணு நிச்சயமாக அவ்வளோவா அவனு நடப்போம். அதுலேருந்து தான் இந்த உபனிஷத்தில் வருது, உனக்கு பணம் வேணும் என்றாலும் இந்த என்லைட்டன் ஆத்ம ஞானிகளை போய் கும்பிடுன்னு இருக்காது. பணம் உனக்கு பணம் தான் வேணும். ஏனெனில் அவங்களுடைய இதயத்தில் இருக்கிறது அவ ஸ்ரீபதி. எஸ் எஸ் எஸ். அப்போ கொனக்கணும் இது மானசு தூய நோக்கம். அடுத்தது என்னது? தூய. நீ ஒரு வார்த்தையை சொல்ல போகிறாய், நடக்க போகிறாய், உன்னை நோக்கம் என்ன? மற்றவங்கள மனத்தை புண்படுத்துகிற. அது உனக்கு தெரியாது, ஏன் கண்ட்ரோல் இல்லையே. ஐயா அதான் தன்னடக்கம். ஒரு நடந்த கதை. ஒரு ஊரில் பெரிய மகான் ஒன்று வந்துட்டுருந்தாங்க. தெரிந்த நம்ம மாதிரி பையன் இருந்தாண்டு ஒரு நாள் போய், சாமிஜி நீங்கள் எப்படி இந்த உயர்ந்த நிலையை அடைஞ்சிங்க அப்படின்னு கேட்டுட்டானா. அவன் தானே கதையை சொன்னார். அந்த கிராமத்தில் நாம் வாயை திறந்தா அவ்வளவு தூஷணம் என்னெல்லாம் அசிங்கமோ அதான் சொல்லி கொண்டிருப்பேன். எல்லாம் திட்டுவேன், இல்லாட்டி குறை காணுவேன், இல்லாட்டி தூஷணம் செய்ய சொல்லுவேன். அதில் இந்த ஊராக்கள் முழு பேரும் என்ன ஒதுக்கி போய் அவங்களுக்கு இதான் நீங்கள் வந்தாலும் போயிடுவாங்க. ஒருவன் காய்க்கல, உங்களோட குடும்பத்தாக்களே காய்க்கல. என்னோட அப்பா என்னால் ஒன்றும் செய்ய முடியும், நான் என்ன சொல்கிறேன்னு எனக்கே தெரியாது. அது கூட விடாங்க மேய்ச்சல் தாய்ச்சி நீங்கள் எல்லாம் எங்கள் வணக்கம். நீங்கள் இந்த தவறான வார்த்தைகள் தவறான நடத்தை வரக்குள்ள எனக்கு தெரியாது நீ என்ன சொல்கிற என்ன செய்கிறான்ட்டு மேய்ச்சல். அப்போ அவன் ஏன் என்ன வெறுக்கிறான்னு ஒன்றும் தெரியாது. கடைசியாக ஒரு நாள் அவர் ஊருக்கு ஒரு துறவி வந்திருந்தார். அவர் ஒரு ஆரம்பத்தில் இருந்து கொண்டிருந்தார். இவன் விழுந்து கொட்டி கொட்டி அழுதான். எனக்கு ஒருவரும் இல்லை சாமிஜி. என்னடா அழுந்தேன்னா அவர் சொல்கிறேன், சரி நீ நாளைக்கு வா, நான் மந்திரம் எல்லாம் ஓதி வைக்கிறேன், ஏதாவது பார்க்கலாம், நாளைக்கு வா. அப்போ அடுத்த நாள் வந்தால் கூழாங்கல், சின்ன சின்ன கல் இல்லை கை முறிவு. அது சொல்கிறேன், நான் இதை இரவெல்லாம் மந்திரம் ஓதி வச்சேன், அந்த கல் வாய்க்குள்ளே வச்சுக்கோ. நல்லொரு வார்த்தை, நல்ல வார்த்தை, தூய வார்த்தை, மற்றவங்கள மற்ற புண்படுத்தாத பிரிவு. இப்போ நான் சொன்ன மாதிரி அப்படி வந்தால் மட்டும்தான் நீ வாய் திறப்ப. இப்போ கரைக்கப்படி கல் வச்சிருக்க வாய்க்குள்ள 6 வருஷம். எத்தனை வருஷம் அவர் சொன்னார்? 6 வருஷம் பிடிச்சிது எனக்கு இல்லை இந்த எடுத்து வச்சுட்டு கரைக்கிறது. அப்போ அதுக்கு பிறகு என்ன தெரிந்த என்ன நடந்தேன் ரமணா. எஸ். அப்போ நமக்கு தெரியாத வார்த்தைகளை எப்படி போகணும் பாருங்க இல்லை. அப்போ நம்மளோட அடுத்து நீங்கள் தயவுச்சு ஒத்துக்கொள்ளுங்க. அதில் தான் அடியே உண்மையை சொல்லணும். எனக்கு முதல்ல தெரியும் என்ற தவறு எனக்கு முடியும் தெரியாது. ஆகவே எனக்கு நண்பர்கள் என்னோட பக்கத்தில் இருந்த ஆத்ம ஞானோட அவனே நண்பர் துறவி. அவர் முதல் நண்பர் அவர் தான். அவன் எல்லாருக்கும் தெரியும் எந்த குறையை நான் சுட்டி காட்டினா நான் சந்தோஷப்படுவேன் எல்லாருக்கும் தெரியும். அது முதலுக்கு அந்த இதில் பரவிட்டது. அந்த நித்யா क्या कर रहा है भाई क्या कर रहा है
क्या हुआ भाई பகலைக்கா நீ சொல்லணே என்ன நடந்தேன் நான் பைத்தியம் உனக்கு இப்படியா நடக்குன்னு சொன்னான். தேங்க்யூ ஆத்மீயா என்ன தேங்க்யூ ஆத்மா தேங்க்யூ. நான் இப்போ என்ன செய்யணும்னு சொல்லுவோம் இப்படி பிடிச்சேன் ரைட் டான் பியூட்டிஃபுல் எஸ் இல்லை நம்ம சொல்ல விளங்கவன். அதாவது இந்த உலகத்தில் நம்ம வந்தது நம்மளை திருத்த ஒழிய குறை கண்டது மற்ற திருத்தது இல்லை. விளங்க சொல்கிறது நான் இப்போவும் இருக்கேன் ஐயா இல்லை ஒக்கட்டு ஒரு மாதிரி சொல்கிறேன் மாதிரி இஸ் இட் ஓகே இல்லை படுப்பா சொல்லுங்க. இந்த ஜனா தான் என் ஜட்ஜு தெரியுமா உனக்கு. ஒரு நாள் சொன்னால் நீ வெளியே வரக்கூடாது. அந்த கொலிச்சியில் இருந்து கொஞ்சம் பையன்கள் நம்மளை மட்டம் தட்டுறதுக்காக வந்திருந்தான். எனக்கு தெரியாது அது மாணவர்கள்னா எனக்கு விருப்பம் தான். மாணவர்கள் காய்க்கக்கூடாது. இப்போ நான் சொன்ன மாதிரி கேட்டு கஜேன் அவன் தான் இன்னும் இது இல்லை இது பிடிச்சக்கூடாதுன்னு சொல்லுவான். என்ன அர்த்தம்டா அப்போ நம்மளோட தவற மற்றவங்களுக்கு தான் தெரியும். வெளிப்படை எக்ஸ்போஸ் பண்ணி சொல்லுங்க. தவறு இருந்தால் சொல்லு. அப்போ சொல்ல முடியாமல் இருக்கே நான் என்ன ஏன் நீ அதுக்கு தேரா இல்லை. நீ என்ன நான் தவம் பண்ணுறேன் நான் ஜாபம் பண்ணுறேன் புத்தகம் படிக்கிறது எல்லாம் பண்ணுறேன். நீ யார் என்ன சொல்கிறேன் நோ. ஸோ சொல்ல விளங்கடாமா. அப்போ நீங்கள் நல்ல உயர்ந்தவங்க நல்லா உங்களை வச்சுக்கொள்ளணும். உன்ற குறையை சுட்டி காட்டி நீ அவங்களுக்கு நன்றி சொல்கிறாயிரு அப்படியே இருக்கும் சார் ரைட். அந்த கதை சொன்னேன் இல்லையோ 6 வருஷம் பிடிச்சது வார்த்தை சொல்கிறது அவ்வளோ சரி அனைத்து. அப்போ என்னது தூய நோக்கம். இந்த நோக்கம் என்ன இதை படியுங்கோ. இது 17ஆம் அத்தியாயத்தில் 14, 15, 16 ஸ்லோகம். என்னதை பற்றி சொல்லிக்கொண்டுங்க சுதர்சன் சித்த சுத்தி யோகின கர்ம குருவந்தி சங்கந்தியக்தோ ஆத்ம புத்தி. புத்த பகவானோடது இருக்குது. நீ செய்கிற அத்தனை ப்ராக்டிஸ் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் ஜஸ்ட் க்ளீன் யுவர் ஹார்ட். அதோ அபயசுவாமியோட அந்த சிறையில் இருந்தது. இப்போ நான் ஃபோட்டோ எடுத்தேன் அதில் இல்லை அது எடுத்துட்டாரு. இதுதான் இருக்குது. நீ செய்கிற அத்தனை எதுக்கு உடைய என்ன தவறு எங்கே இருக்குது. என் பெருமான் தான் எல்லா இடத்தையும் இருக்குது. தத்துவமசி நீ அதுவாக இருக்கிற இப்போ தவறாக இருக்க முடியும். தவறு இருந்தால் அது என்னது உண்ட அகங்காரத்தை சுற்றி இருக்கிற அவ்வளோ பாவம் மூட்டை இல்லையோ. நான் கொஞ்சம் கண்ண முடியும். ஏனெண்டா 35 வரையும் நான் சொன்னேன் நான் சாதக்கண்டு நிறைய பேருக்கு இந்த ரகசியம் தெரியாது. உங்களுக்கு நான் வெளிப்படையாக நேரடியாக சொல்கிறேன். இது உன்னை திருத்து உலகம் திருந்தும்ன்றது அற்புதம். நான் இந்த வார்த்தையை கோல்டால் போடணும்னு சொன்னார். களவெடுத்துட்டு போயிடுவான் என்று ஆறு சொன்னாங்க உண்டன. அடுத்தது உத்தரேது ஆத்மானம் சொல்லுங்க. இப்போ ஒரு நம்மகிட்ட கூட்டாளி சொன்னேன் யூ ஆர் வேஸ்டட் யுவர் அந்த 3 என்ன சொல்கிறேன் கிருப்பாஸ் ஞாபகம் இருக்கா. எஸ். இப்போ ஈஸ்வர கிருப்பா இறைவண்ட கருணை, மற்றது குரு கிருப்பா சாஸ்திர கிருப்பா, இது 3 எப்பொழுதும் கிடைக்கும். இப்போ நான் சொல்கிறேன் இது ஆத்ம கிருப்பா. ஆத்மனை நம்ம என்ன நினைக்கிறாங்கடா அந்த ஆத்மனை சொல்கிறான் இல்லை நான் நீ அந்த இடத்துல அதான் அர்த்தம். ஆனால் ஆத்மனை பற்றிய கதை இல்லை. யாரை பற்றிய கதை உன்னை பற்றிய கதை. அப்போ நமக்கு என்ன நடக்குன்னா முதல்ல நீ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நான் ஆல் ரைட். ஆனால் யூ ஆர் நாட் ஆல் ரைட். ஆல் ரைட் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. உன்னை காலையில் வந்து நான் பாத பூஜை செய்து இல்லை ஒரு நாளான்னு சொல்லுவேன். வை நாட் அவன் கிளியே. அப்போ நீங்கள் பாரு எங்கே தவறு இருக்குண்டா சித்த சுத்தி. ஆகவே நீ எவ்வளோ தான் தவம் செய்து என்ன தான் செய்தாலும் உண்டு நடக்காது. ஏன் அதான் நீ அந்த நான் என்ற இல்லை இதை வச்சுக்கொண்டு இல்லை நீ என்ன செய்தாலும் சொல்லுவோம் ஏன் எது இல்லையோ அதை பிடிச்சிக்கொண்டு அதை சுற்றி நான் சோ ஒரு வார்த்தை என்னட்ட இருக்கு. அது டிஸ்மேண்டில் சொல்லுங்க. டிஸ்மேண்டில் அதாவது நீ இருக்கிறாய் உன்னை வை இது நான் நிறைய வருஷம் வச்சது ஒன்று நான் சொன்னேன் உங்களுக்கு இல்லை. ஹூ இஸ் திஸ் முருகப்பன் ஓகே எழுதுல இந்த உடம்பா மனதா ஒவ்வொரு எண்ணங்களும். இப்போ நான் சொல்கிறது எண்ணத்தை சொல்கிறேன். உங்கள் எண்ணம் உள்ளுக்கு அசிங்கமாக இருக்கபடியா அந்த எண்ணம் வார்த்தைகளை நீ சரினா கரெக்ட் பண்ணிங்க நேற்று அவர் நான்
வார்த்தை எண்ணம் உடனே ஒரு எண்ணம் வார்த்தை எண்ணி ஒரு மனுஷனை கரெக்ட் பண்ண ஏன்னா எண்ணத்தில் இருந்தாலே வார்த்தை வருது அவங்க எண்ணத்தில் டேட் இருந்தால் அழுக்கு இருந்தால் அது வார்த்தையாக வரும். அடுத்தது உண்ட ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவோம். இல்லை இது இப்படி தான் நடக்கும், இப்படி நடக்கும், அது உண்ட ஜட்ஜ்மெண்ட். அது உனக்கு எப்படி தெரியும்? அதை சொல்கிறாங்க, டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர். புத்தகத்தை அதை கவரை பற்றி எடை போடாது. பெரிய அற்புதமான நூல்கள்லாம் அந்த கவர் சரியான விலை இல்லை, இதை புரிஞ்சுக்கிறது அது சாதாரணமாக இருக்கும், ஆனால் உள்ளுக்கு இருக்காது இல்லை. ஸோ இது எப்படி சொல்கிறேன்டே நான், ஆனால் சொல்லித்தானே ஆகணும்.